வணக்கம். நான் இப்போல்லாம் விலாக் சரியாக போட மாட்டேங்கிறேன். போடணும்னு நினைக்கிறேன். வீடியோஸ் எடுத்தேன்னா அது இந்த மாதிரி வாய்ஸ் ஓவர் கொடுக்கும்போது எனக்கு ஆக்சுவலி லைவாக அப்படியே பேசணும் அப்படின்னா ஓகே. ஆனால் இந்த மாதிரி வாய்ஸ் ஓவர் கொடுக்கணுங்கிறப்ப ஒரு மாதிரி லேசினஸ் வருது. அதுக்குன்னே வீடியோஸ் எடுக்கிறேன், அதை ப்ராப்பராக போடுறதில்ல. அதுக்கப்புறம் அந்த வீடியோஸை அழிச்சிட்றேன். அந்த மாதிரியே போயிடுது. சரி, இருந்தாலும் இது ஒரு சின்ன விலாக். நேற்று வந்து கிருஷ்ண ஜெயந்தி ப்ளஸ் ஆடி கிருத்திகையும் கூட. அதனால் சிம்பிள் லஞ்ச் மெனு வந்து காளான் பிரியாணி செஞ்சுக்கிட்டேன். ஏன்னா என் பையனுக்கு அது பிடிக்கும். சரி, அது அவங்களுக்கு பிடிச்சதே செஞ்சு வச்சிட்டோம்னா நமக்கும் வேலை செய்ய ஈஸி. ஸோ அதனால் அதை செஞ்சுட்டு காளான் பிரியாணி, காளான் 65 செஞ்சு கொடுத்தாச்சு. இது வந்து சாயங்காலமாக கிருஷ்ண ஜெயந்தி ப்ளஸ் ஆடி கிருத்திகை முருகருக்கும் விளக்கேற்றிட்டு கிருஷ்ணருக்கும் சும்மா முறுக்கு சீடை மட்டும் வாங்கி வச்சுட்டு பழங்கள் வாங்கி வச்சு வெத்தலைப்பாக்கு வாங்கி வச்சு சாமி கும்பிட்டாச்சு. அதுக்கு முன்னாடியே நம்ம எப்பயும் போல் மாக்கோளத்தில் பாதம் வரைஞ்சி இந்த ராதாகிருஷ்ணா படம் வந்து வரலட்சுமி நோன்பு அன்னைக்கு வாங்கியிருந்தேன். அதாவது ஃபேரில் அந்த பேப்பர் மட்டும் வாங்கியிருந்தேன், அந்த படம் மட்டும் வாங்கியிருந்தேன். ஜஸ்ட் 50 ருபீஸ். ஆனால் அந்த படம் எனக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. அந்த கோல்டன் ஷீட்டில் அந்த படம் தான் வந்து வரலட்சுமி நோன்பு அன்னைக்கு ஃப்ரேம் பண்ணியிருந்தேன். ஒரு லக்ஷ்மி படமும் சேர்த்து வாங்கியிருந்தேன். அது ரெண்டையுமே ஃப்ரேம் பண்ணியிருந்தேன். ரொம்ப அழகாக இருந்துச்சு அந்த கோல்டன் ஃப்ரேமில் அந்த சாமி படம். அதை வச்சு நல்லபடியாக சாமி கும்பிட்டாச்சு. சாமி கும்பிட பழம் வச்சுருந்தோம் இல்லைங்களா? சரி, அந்த பழத்தை கட் பண்ணி சாப்பிட்லான்னு பார்த்தா விதைகளே இல்லை பாருங்களேன். ஆனால் மேக்ஸிமம் பழங்களில் விதைகள் இல்லை. எல்லோரும் நீங்களும் அப்படி தான் வாங்குறீங்களான்னு எனக்கும் தெரியல. பட் நமக்கு எப்படி செக் பண்ணி வாங்க முடியும்? சரி, சாப்பிட்லாம். எனக்கு என்னமோ ஃப்ரூட் சாப்பிட்ணுன்னு தோணுச்சு. அதனால் இந்த பழம் கட் பண்ணி சாப்பிட போகிறேன். அடுத்த ஒரு சின்ன கிளிப் வந்து என்னோடய மகனோட ஸ்கூலில் இண்டிபெண்டன்ஸ் டேவுக்கு போயிருந்தப்போ ஒரு சின்ன வீடியோ எடுத்திருந்தேன். ஒரே ஒரு குட்டி வீடியோ மட்டும் வீடியோவாக இருந்துச்சு. ஸோ அதையும் உங்கள் கூட அப்படியே ஷேர் பண்ணிக்கிறேன். இது வந்து ஆகஸ்ட் 15 அன்றைக்கி எடுத்தது. எனக்கு என்னவோ அரிசி மாவில் கோலம் போடுறது ஈஸி போல் எனக்கு தோணி பழகிடும். எந்த ஒரு பூஜை நாட்கள்லையுமே அரிசி மாவில் கோலம் போட்டுடுறது. அது ஒரு 2 நாள் கூட நமக்கு இருக்கும், அழைக்கவும் மனசு வராது. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் vlogல பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.